வங்கக்கடலில் புயலாக உருவான டிட்வா தமிழக வட மாவட்டங்களை நோக்கி நகரும் போது வளிமண்டலத்தில் ஏற்பட்ட இயற்கை மாற்றங்களால் எதிர்பார்த்த மழையை கொடுக்க முடியாமல் வலுவிழந்துள்ளது. நேற்று இரவு முதல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிய இந்த புயல் இன்று காலைக்குள் மேலும் வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக சென்னை உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்களுக்கான கனமழை அபாயம் தற்காலிகமாக நீங்கியுள்ளது. டிட்வா புயல் கடந்த மாதம் நவம்பர் 27ஆம் தேதி இலங்கையில் பலத்த மழையை வழங்கி வெள்ளம் மற்றும் நிலச்சரிவை ஏற்படுத்தியது. அதன் பிறகு தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து ராமேஸ்வரம், டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் கனமழையை பொழிந்தது. அதிகபட்சமாக காரைக்காலில் 19 சென்டிமீட்டர் மழை பதிவான நிலையில் மயிலாடுதுறை செம்பனார் கோவிலில் 17 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருந்தது. புயல் சென்னை உள்ளிட்ட வட கடலோர பகுதிகளுக்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதன் பாதையில் வறண்ட காற்று ஊடுருவல் குறுக்கிட்டது. புயலின் மைய பகுதியில் ஈரப்பதம் குறைந்து மழை மேக குவியல்களை உருவாக்க முடியாமல் திணறியதால் புயல் படிப்படியாக வலுவிழந்தது. இதன் காரணமாக ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட பகுதிகளிலும் அதிக மழை பதிவாகவில்லை என தனியார் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். நேற்று இரவு வரை செயலற்ற புயலாக புதுச்சேரிக்கு தென்கிழக்கே 90 கிலோமீட்டர் மற்றும் சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே 140 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்தது. இது வடக்கு நோக்கி நகர்ந்து இன்று காலைக்குள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் வலுவிழக்க வாய்ப்புள்ளது. புயல் கரையை கடக்காமல் கடலோர பகுதிகள் வழியாக சென்றாலும் இன்று சென்னை அல்லது நெல்லூர் அருகே தாழ்வு மண்டலமாகவோ தாழ்வு பகுதியாகவோ நிலை கொள்ள வாய்ப்புள்ளது. அவ்வாறு நிலை கொண்டால் சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் மழைக்கான சூழல் ஏற்படலாம். கிழக்கு திசை காற்றின் தாக்கத்தால் தமிழக பகுதிகளில் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையும் டிசம்பர் 6ஆம் தேதி வரை நீடிக்க வாய்ப்புள்ளது. மேலும் இன்று குமரி கடல், மன்னார் வளைகுடா மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டிட்வா புயலால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து வருவாய்த்துறை அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் அளித்த பேட்டி விவரப்படி கனமழையால் தூத்துக்குடி, தஞ்சாவூரில் சுவர் இடிந்தும் மயிலாடுதுறையில் மின்சாரம் தாக்கியும் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 149 கால்நடைகள் உயிரிழந்துள்ளன. நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் மொத்தம் 1.38 லட்சம் ஏக்கர் நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. கடலோர மாவட்டங்களில் 234 குடிசைகள் மற்றும் வீடுகள் சேதமடைந்துள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக 38 முகாம்கள் அமைக்கப்பட்டு 2399 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மழைநீர் வடிந்த பிறகு பாதிப்பு நிலவரம் குறித்து மாவட்ட நிர்வாகம் ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். டிசம்பர் 6ஆம் தேதிக்கு பிறகு வடகிழக்கு பருவமழையில் சற்று இடைவெளி ஏற்பட்டு மீண்டும் 3ஆம் வாரத்தில் வேகம் எடுக்க வாய்ப்புள்ளது. அத்துடன் 4ஆம் வார தொடக்கத்தில் வங்கக்கடலில் மீண்டும் ஒரு புயல் உருவாகவும் வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர்.